ஏன் ஜெபிக்க வேண்டும்? சாது சுந்தர் சிங் சொல்லும் ஒரு 5 காரியம். ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய மேன்மை, எதெல்லாம் ஜெபத்தில் கேட்குறோமோ அது எல்லாமே இந்த பூமியில் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஜெபத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். இந்த ஜெபத்தினுடைய மகா ஆழமான வல்லமையை புரிந்து கொண்ட இந்த தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் எல்லாவற்றையும் ஜெபித்தே செய்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை பயங்கரமாக இருந்தது. அதை குறித்து நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம். சாது சுந்தர் சிங்கை கர்த்தர் உபயோகப்படுத்திய விதங்கள், சிங்கங்கள், புலிகள், மலைப்பாம்புகள், இப்படிப்பட்ட கொடூர விலங்குகள் மத்தியில் அவைகளால் சேதப்படுத்தாத வண்ணமாக அந்த ஜெபமும் தேவனுடைய வல்லமையும் அவரை பாதுகாத்தது. ஒரு முறை அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட அந்த விஷம் அவருடைய சரீரத்தில் செயலிழந்து போனது கூட நம்ம சாட்சியாக பார்த்திருந்தோம். இவ்வாறாக தேவனால் மகிமையாக பயன்படுத்தப்பட்டு அநேக தரிசனங்களை கண்ட ஒரு தேவ மனிதர் தான் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற சாது சுந்தர் சிங். இவ்வாறாக தேவனுக்காக மகிமையாக பயன்படுத்தப்பட்ட இந்த தேவ மனிதர் ஜெபத்தை குறித்து ஒரு 5 காரியம் சொல்லுகிறார். நம்ம தெளிவாக ஜெபத்தோடு இதை கேட்கலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டும் என்று நினைக்கிறார்கள். அதை கடந்து ஜெபம் என்பது என்ன? ஜெபம் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. எப்படி பாருங்க, ஒரு உணவும் ஒரு தண்ணீரும் நமக்கு அடிப்படை தேவை. தண்ணி எனக்கு பிடிக்கலை, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அதே போல தான் ஜெபம். நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும் தண்ணி குடித்தே ஆக வேண்டும் அல்லவா? அதே போல் நம்ம உபத்திரவத்தில் இருந்தாலும் பாடுகளில் இருந்தாலும் ஜெபித்தே ஆக வேண்டும். ஏன்னா ஜெபம் என்பது அவ்வாறாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நான் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை டிப்ரெஸ் ஆகிட்டு, நான் ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாமில், எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப தோல்வி ஆகிட்டு, வேலை இல்லாமல் போயிட்டு, வருமானம் இல்லாமல் போயிட்டு, என் வாழ்க்கையில் திருமண பிரச்சனை ஆகிட்டு, இப்படி பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் தண்ணி குடிக்காமல் இருந்தால், சாப்பிடாமல் இருந்தால் மரித்து போவோம் அல்லவா? அதே போல் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் விளக்கி சொல்லுகிற ஒரு 5 ஆழமான காரியம், தேவ ஆவியினால் அவர் விளக்கிய காரியத்தை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. இந்த சேனலில் நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய சாட்சிகள், அநேகருடைய ஆழமான சத்தியங்களை நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், இந்த ஆழமான காரியத்தை பார்க்கலாம். முதலாவது காரியம், ஜெபம் என்பது ஒரு ஆழமான கடல் போன்றது என்று அவர் சொல்லுகிறார். இந்த கடலுக்குள்ளாடி எல்லா நன்மைகளும் அதுக்குள்ளே இருக்குது. இந்த கடலுக்குள்ளாடி நிறைய மீன்கள் இருக்குது, விதவிதமான கொடிகள் இருக்கிறது, நிறைய விலையேறப்பெற்ற முத்துகள் இருக்கிறது. இப்படி கடல் ஒரு தங்க சுரங்கம் போல நிறைய நல்லதை கொண்டது. இந்த கடலில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எப்படி ஒரு உலகம்னு ஒன்று இருக்குதோ, அந்த உலகத்தில் முக்கால்வாசி இடங்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர்னால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தண்ணீருக்குள்ளாடி நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் கடல் மேலே ஒன்றுமே தெரியாது. கடல் மேல் பரப்பில் பார்த்திங்கன்னா எந்த மீனையும் பார்க்க முடியாது. ஒன்லி படகுகள் மட்டும் போகிறத பார்க்கலாம். ஆனால் உள்ள நன்மைகளை பார்க்கணுன்னா அந்த கடலுக்குள்ளே தான் போகணும். அதை அவர் எவ்வாறாக விளக்குறார் என்றால், இந்த நாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை உண்டு, நாரை. இதை நிறைய இடத்துல ஒவ்வொரு பேரில் அழைப்பாங்க. கொக்கு, நாரை இப்படி இருக்கும். இந்த நாரை கொஞ்சம் வித்தியாசமானது, கிரெயின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாமே வெளியே நின்று ஒத்த காலில் நின்று அந்த மீன்களை கொத்தி தின்னும். இவைகள் அந்த மீன் வெளியே வருகிற வரைக்கும் காத்திருக்கும். ஏன்னா இவைகள் எல்லாம் கரையில் இருக்கிறது. சாது சுந்தர் சிங் ஐயா சொல்லுகிறாரு, கரையில் இருக்கும் பொழுது ஜெபத்தினுடைய கரை அனுபவத்தில் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் எப்போது தான் கிடைக்கும், எப்போவாது கிடைக்கும். ஓயாமல் உங்களுக்கு தேவனுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது உள்ள ஆசீர்வாதம் வேற. மற்றபடி எப்போமாவது இந்த கரையில் நின்று ஒரு மீனை பிடிக்கலான்னு சொல்லி இந்த நாரை, கொக்குன்னு சொல்லுகிற இந்த நாரை காத்து கொண்டு இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி ஜெபிக்கிறவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் வேற. ஆசீர்வாதம் சொன்ன உடனே உலக ஆசீர்வாதத்தை மட்டும் நினைத்து விடாதீர்கள். ஆவிக்குரிய நன்மைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். யாரோ நமக்காக ஜெபித்து இருக்கிறாங்க, நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ஆன்சர்டு ப்ரேயர்னுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நல்ல கால் இருக்குதா, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு கால் உடைந்திருக்கு, ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்மளை பாதுகாத்து இருக்கிறது நம்மளுடைய ஆன்சர்டு ப்ரேயர். உங்கள் தாய் தகப்பனுடைய ஜெபமாக இருக்கலாம், இல்லை தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெப வீரர்களுடைய ஜெபம் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கலாம். அதனால் எல்லாமே ஆன்சர்டு ப்ரேயர். இன்றைக்கி நல்ல வீட்டில் இருக்கிறீங்களா, அது ஒரு ஆன்சர்டு ப்ரேயர். அப்படி என்றால் கேட்கப்பட்ட ஜெபம், கேட்கப்பட்ட ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கி ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் காரியத்தில் சாது ஐயா விளக்குற விஷயம் என்னென்னா,
ஆழமான ஜெபம், கரை அருகே உள்ள ஜெபம். இந்த நாரை கரை அருகில் நின்றுட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு கிடைக்கிற மீனை கொத்தி சாப்பிடும். சிலப்போ 6 மணிக்கூர் 3 மணிக்கூர் நின்னாலும் ஒரு மீன் கூட வராது. அப்போ அன்னைக்கு அது பசியாக தான் இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, அந்த கடலுக்குள்ள லட்சக்கணக்கான மீன் இருக்கு. ஆனால் கரையிலே இருக்கிறதுனால ஒரு மீன் கூட அகப்படலை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆழமாக உள்ளே போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம கரையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது, ஆவிக்குரிய நன்மைகளை பெற முடியாது. அப்போ உள்ளே குதித்தால் முத்துகள் இருக்கிறது, நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஒரு முத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கரையில் இருக்கக்கூடாது, அவங்க கண்டிப்பாக ஆழம் செல்ல வேண்டும். அப்போ நம்ம ஜெபத்தினுடைய ஆழத்தில் செல்ல வேண்டும். ஜெபத்தினுடைய ஆழத்தில் செல்ல என்ன அவர் சொல்லுகிறார்னா, ஒரு மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும், ஆவியில் பிறக்க வேண்டும், ஆவியில் ஜெபிக்க வேண்டும், வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். இவ்வாறாக தேவனோடு ஆவியில் உறவாட வேண்டும். ஏன்னா கரையில் ஒன்றுமே கிடையாது, கரையில் எப்போமாவது தான் ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் ஆழத்துக்கு போனால் எல்லாமே நன்மை. அதனால் தேவஜனங்களே, நம்ம ஆவியின் ஆழத்தில் சென்று ஜெபிக்க வேண்டும். வசனத்தை வைத்து வசனத்தின் ஆழத்தில் ஜெபிக்க வேண்டும். வசனத்தை தியானித்து ஆழ்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை அவர் வலியுறுத்துகிறார். ஏதோ யானா தானம் என்று ஒரு கரை அருகே உள்ள ஒரு எட்டாத ஒரு சின்ன உயரத்தில் இருந்துட்டு நம்ம ஜெபிக்கக்கூடாது. கரைன்னு சொல்லுகிறது ஆழத்தை காணாத ஒரு ஜெபம், ஆசீர்வாதத்தை பார்க்காத ஒரு ஜெபம், நன்மைகளை உணராத ஒரு ஜெபம். கடலின் ஆழத்துக்குள் போகும் பொழுது உள்ளே இருக்கிற நிறைய காட்சிகளை பார்க்க முடியும். அழகழகான மீன்கள், அழகழகான தோட்டங்கள், உள்ளேயே நிறைய பாசிகள், விதவிதமான காரியங்கள், நிறைய நன்மைகள், நிறைய முத்துகள், நிறைய சிப்பிகள் எல்லாம் பார்க்க முடியும். இதே போல் நம்ம பார்த்து உணர்ந்து ஜெபிக்கணும்னா வேதத்தை வாசித்து உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆழமாக செல்ல வேண்டும் என்று முதலாவது அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஜெபம் நம்முடைய சிந்தனையை ஆயத்தப்படுத்துகிறது, நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நமக்கு இந்த தேவை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிகிறது, பின்பு ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? இந்த காரியத்தை தான் அவர் இரண்டாவதாக சொல்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு காரணம், ஆண்டவருக்கு உங்கள் ஜெப குறிப்பு தெரியும், ஆண்டவருக்கு உங்கள் தேவைகள் தெரியும், ஆனால் உங்கள் சிந்தனை, உங்கள் இருதயம் ஆயத்தமாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். பரலோகத்தின் ரூல்ஸ் எப்படி இருக்குதுன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ இந்த வார்த்தைகள் சும்மா எழுதப்படவில்லை. அதனால் ஒவ்வொரு நபரும் கேட்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் ஆயத்தமாகிறது. ப்ரேயர் டஸ் நாட் சேஞ்ச் காட் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவரை மாற்றாது, அது உங்களை மாற்றும், உங்கள் சிந்தனையை மாற்றும். அது இன்னும் எலாஸ்டிகேட் ஆகும், உங்கள் இருதயம் இன்னும் விசாலமாகும், இன்னும் நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்கள், இன்னும் உணர்ந்து ஜெபிப்பீர்கள், இன்னும் உடைக்கப்பட்டு ஜெபிப்பீர்கள். அந்த ஜெபத்திற்கு நல்ல பதில் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இருதயம் கல் மாதிரி இருக்கிறத உணர்வீங்க. ஆனால் போக 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 நம்ம உள்ளமாலும் ஆண்டவருக்குள் மகிழும், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தும், அழிகிற ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தும். இது எல்லாம் நம்ம இருதயத்தில் உள்ள சதையான இருதயத்தை நம்ம உணர்கிறதற்கு இந்த ஜெபம் உதவி செய்கிறது. அதனால் ஆண்டவருக்கு நம்ம ஜெப குறிப்புகள் தெரிந்தே இருந்தாலும் நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். மூணாவதாக, ஜெபம் ஒரு காற்று போன்றது என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு ஆக்சிஜன், ஒரு பிரீத், ஒரு மனுஷனுக்கு சுவாசம் தேவையாக இருக்கிறதோ, சுவாசத்தை நிறுத்தினால் அவனுடைய உயிர் அற்றுப்போகிறது. அதே போல் இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய சுவாசம் நமக்கு தேவை. நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் காற்று நமக்குள் ஊற்றப்படுகிறது, அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது, அவருடைய ஆவியானவர், அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. நமக்குள் இருக்கிற எல்லா ஏக்கங்களுக்கும் பதிலாக, எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அந்த காற்று, அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் விசுவாசம் நமக்குள் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. அப்போ இந்த ஜெபம் ஒரு காற்று மாதிரி இருக்கிறது. உங்கள் நுரையீரல், உங்கள் லங்ஸுக்கு எப்படி ஒரு காற்று தேவையாக இருக்குதோ, உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு ஜெபம் என்பது ஒரு காற்றை போல் இருக்கிறது. எப்போல்லாம் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களோ அந்த நேரமெல்லாம் நீங்கள் ஆவியில் இல்லாத போல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஜெபிக்காமல் இருக்கிற நேரத்தில் மாம்ச எண்ணங்கள் உங்களிலிருந்து வெளிப்படும். அப்போ மாம்ச சிந்தனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரம் நம்ம தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதற்கு உள்ள ஒரு காரணம்தான். அதனால தான் அவர் சொல்லுகிறார், எப்படி ஒரு ஆக்சிஜன் நீங்கள் தூங்கினா கூட உங்களிலிருந்து போய் கொண்டிருக்கிறது, உங்கள் மூக்கில் காற்று போகிறதும் வருகிறதா இருக்குது. இல்லை நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், அதனால் இந்த வேலையை நிறுத்துறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி நிறுத்தினா உயிர் போயிடும். அது பாட்டில் போயிட்டுருக்கு. இதே போலங்க உள்ளே இருக்கிற ஆவி தானாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கினா கூட ஜெபிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அதை பழக்க வைக்கணும்.
பிறந்ததுல இருந்து நீங்கள் மூச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க, சாகிற வரைக்கும் மூச்சு எடுக்கிறீங்க. இந்த வேலை கஷ்டமாக இருக்குது, நிறுத்த முடியுமா? நிறுத்தவே முடியாது. இதே போல தான் ஜெபத்தை உங்கள்கிட்ட இருந்து நிறுத்தவே கூடாது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ப்ரே வித்தவுட் சீசிங்னு சொல்லியிருக்கிறது. நிறுத்தவே கூடாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு கோல் வந்தோடனே நிறுத்திடுவோம், அப்படி தானே? ஒரு இடம் போக வேண்டும் என்றால் அந்த இடம் வந்துட்டுனா நிறுத்திடலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்கன்னா சென்னை வந்தோடனே பஸ்ஸு நின்றும். ஈவன் ஹெலிகாப்டரில் போனாலும் சரி, ஜெட்டில் போனாலும் சரி, ப்ரைவேட் ஜெட்டாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எதில் இருக்கட்டும், டெஸ்டினேஷன் வந்த உடனே, கோல் வந்த உடனே, நீங்கள் போக வேண்டிய ஊர் வந்த உடனே அது நின்றுவிடும். இதே போல் ஜெபம் எப்பொழுது நிற்கும் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் மரிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்துகிறீங்க. ஆனாலும் பரலோகத்தில் சென்ற பிறகும் அங்கே உள்ள சூழ்நிலை, அங்கே உள்ள கிளைமேட், நீங்கள் திரும்பியும் ஆண்டவரை துதிக்க தான் போகிறீங்க, திரும்பியும் ஜெபம் தொடர தான் போகிறது. ஆனால் நீங்கள் செய்த ஜெபம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலக காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும், நீங்கள் பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் ஜெபம் உதவியாக இருக்குது. நீங்கள் பிறந்ததில் இருந்து ஜெபிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை ரட்சிப்புக்குள் நேராக கர்த்தர் நடத்தல இருந்து உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் தேவைப்படும், ஜெபம் தேவைப்படும். இல்லைனா உங்களுக்கு மூச்சு முட்டும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ இப்படி இருக்குதே, இவ்வளோ பாவம் இருக்குதே, இவ்வளோ வேதனை இருக்குதே, சாபம் இருக்கிறதே, மந்திரங்கள் இருக்குது, தந்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் இருந்து எப்படி தப்பிக்க, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தவிக்கும் பொழுது, கேஸ் ஆகும் பொழுது, மூச்சு முட்டும் பொழுது, மூச்சு திணறும் பொழுது, ஆவிக்குரிய திணறல் வரும் பொழுது உங்களை பாதுகாக்கிறதே இந்த ஜெபம் என்ற ஆக்சிஜன் என்று தேவ மனிதர் தெளிவாக சொல்லுகிறார். நான்காவதாக அவர் சொல்லுகிறது, ஒரு முட்டையை பற்றி சொல்லுகிறார். அனாலஜி ஆஃப் எக் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஒரு முக்கிய காரியம் இந்த அடை வைக்கிற ப்ராசஸை பற்றி அழகாக விளக்கி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு முட்டையை ஒரு தாய் கோழி அடை உட்காந்து என்ன செய்யும், அதுக்கு சூடு கொடுத்து அதுக்கு கீழே உள்ள முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே புறப்பட்டு வருகிற வரைக்கும் அந்த முட்டைக்கு சூடு தேவைப்படும். அதை இன்குபேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சூடு கொடுத்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 21 நாட்கள் அது மேலே உட்காந்து சூடு கொடுக்கும் பொழுது அந்த சூடு மூலமாக அந்த முட்டைகள் எல்லாம் பொரித்து வெளியே வரும். இதே போல் தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய சூடு, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிலிருந்து ஜெபம் மூலமாக அது கடந்து சென்று எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் என்ன செய்கிறது, உயிர் கொடுக்கிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சூடு உண்டாகி கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திற்கும் ஒரு சூடு தேவை. ஒரு முட்டை அது நாசாகி அது வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கு காரணம் அம்மாவுடைய சூடு இல்லாததுனால தான். அம்மாவுடைய மடியின் கீழாக ஒரு முட்டையை எடுத்து வைத்தால் அதிலிருந்து கோழி குஞ்சுகள் வருகிறது. அதே முட்டையை எடுத்து கூட்டில் வைத்து விட்டீர்கள் என்றால், சும்மா உங்களுடைய முட்டை கூட்டில் இருந்துச்சுன்னா அது வளரவே வளராது. அதே போல தான் ஜெபம் என்ற அந்த சூட்டுக்கு கீழே இருக்கிற எதுவாக இருந்தாலும் வளரும். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியின் சூடு நம்ம மேலே இருக்க 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 ஒரு நாள் வரும்பொழுது ஒரு முட்டைக்கூடு உடைகிறது போல ஆண்டருடைய வருகையில் நம்ம இந்த சரீரமாகிய கூடாரம் உடைந்து நம்ம கர்த்தரோடு இணைந்து கொள்வோம். ஆண்டருடைய வருகை வந்தால் அவரோடு நம்ம மறுரூபமாகிறதுக்கு ஜெபம் உதவி செய்யும். இல்லை நாம் மரித்து போனால் கூட ஆண்டருடைய வருகை வரல, இயற்கையாக நம்ம மரிக்கிறோம், வயது முதிர்ந்து மரிக்கிறோன்னா நம்ம ஆத்மாவும் ஆவியும் கர்த்தரிடத்தில் சேருகிறதற்கு இந்த ஜெபம் தான் நமக்கு உதவி செய்கிறது. இவ்வாறாக அந்த முட்டையோடு சம்பந்தப்படுத்தி அழகாக அதை விவரித்து சொல்லியிருக்கிறார். கடைசியாக 5வது காரியமாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கொடுக்குற ஆண்டவரை விட்டுட்டு கொடுக்கப்படக்கூடிய பொருளை பார்க்குறாங்க. அப்போ 5வது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார். நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவரை எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்போம். அதாவது இதில் ஒரு சயின்ஸ் போல் ஒரு விஷயத்தை அழகாக விளக்குகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அப்பாவை பார்த்து கேட்டாங்க, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும். அப்பா சொன்னாங்க, எவ்வளோ நாள் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் சொன்னா, நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுத்து தாங்கன்னு சொல்லியிருக்கா. அப்போ நீங்கள் எடுத்து தாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா நீ எடுத்துக்கம்மான்னு சொல்கிறாரு. அவன் சொல்ல, இல்லை நீங்கள் எடுத்தாங்க சொன்ன உடனே அவங்க அப்பா அவருடைய 2 கைகளை விட்டு அந்த முட்டையை வாரி அவளுடைய பனியன் இருந்துச்சு, அந்த பனியனில் தூக்கி போட்டு விட்றாங்க. அப்போ அவள் பனியன் நிறைய முட்டையை வாங்கிட்டா, அந்த சாக்லேட்டை வாங்கிட்டா. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா என்ன எடுத்து கேட்டா அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் சொல்கிறா,
எப்பா என் கை ரொம்ப சின்ன கை, நான் எடுத்தால் கொஞ்சம் தான் எடுக்க முடியும், உங்கள் கை ரொம்ப பெரிய கை, அப்போ நீங்கள் தந்தீங்கன்னா நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஜெபிச்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சில ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் பரமபிதா நமக்கு தராமல் இருப்பாரோ? அதனால் ஆண்டவரே, நான் எடுத்தால் நான் ஜெபித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறத காட்டிலும் நீங்கள் எனக்காக வச்ச திட்டத்தை நிறைவேற்றுக்குன்னு சொல்லும் பொழுது அது உண்மையாகவே தரை குறைவானதாக இருக்காது, அது மாம்ச எண்ணம் உடையதாக இருக்காது, அது அழிவு உடையதாக இருக்காது, அது நித்திய கீர்த்தி உள்ளதாக இருக்கும், அது நிரந்தரமான கூலிய உடையதாக இருக்கும். அதனால தான் என்றைக்குமே ஒரு தேவஜனம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இந்த உலக ஆசீர்வாதத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் ஆண்டவரே உங்கள் சித்தமானதை தாங்க, எனக்கு இது தேவையாக இருக்குது, உங்கள் சித்தமானால் தாங்கன்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலும் சிறந்ததை தருவார். என்றைக்குமே ஆண்டவர் 10 மடங்கு சிறந்ததை தான் தருவார். அதனால் ஆண்டவர் தரலையே நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நிறைய ஜனங்கள் ஆண்டவருடைய கையை தான் பார்க்குறாங்க, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா கையில் ஆசீர்வாதம் இருக்குது, முகத்தில் பேரின்பம் இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. முகத்தை பார்த்தா ஆண்டவரை தான் பார்க்க முடியும், கையில் பார்த்தா நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவரை நேசிக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் முகத்தை பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் கையில் உள்ள பங்களாவும் காரும் ஆசீர்வாதங்களும் அவர் கையில் இருக்குது. ஆண்டவரே சொல்லிட்டார் அல்லவா, பொண்ணு வெள்ளி என்னுடையது, அவர் கையில் எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது தான் நம்ம பிரகாசம் அடைவோம். இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை கேட்குறத காட்டிலும் ஆசீர்வாதத்தை தருகிறவரை கேளுங்க. அவர் நம்ம கூட இருந்தால் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தான். ஒரு ஊரில் ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டி என்னென்னா, அன்னைக்கு ராஜாவுடைய பிறந்தநாள். அப்போ அந்த ராஜா சொல்லுகிறாரு, இன்றைக்கி நான் ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு விடுகிறேன், இந்த டைமுக்குள்ளாடி இந்த ராஜ்யத்தில் உள்ள எதனாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள், அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். உடனே நின்ன சிப்பாய்மாரும் மந்திரிமாரும் அமைச்சர்களும் எல்லாரும் ஓடி 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 அந்த அரண்மனையில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. இவ்வாறாக கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் ராஜா கிட்டே நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ ராஜா சொல்லுகிறான், நீ போய் எடு மகனே, உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்க, இன்னைக்கு நானே சொல்லிவிட்டேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்லுகிறான், ஐயா நான் எடுத்தா நீங்கள் கோபப்பட மாட்டீங்களே? அவர் சொல்ல, நீ எடு, என்னுடைய கட்டளையை மீறி யார் கோபப்பட போகிறா? நானாக கோபப்பட போகிறேன்? நான் தான் எடுக்க சொல்லியிருக்கிறேன், நீ எடுன்னு சொல்லுகிறார். அப்போ அவன் திரும்பி கேட்குறான், ஐயா நான் எடுத்தால் நீங்கள் கோபப்பட மாட்டீங்களே? கோவவே படமாட்டேன், நீ தயவு செய்து எடுத்துக்கொள்ளு சொல்லுகிறார். அந்த நேரத்தில் எல்லாரும் எடுத்து தங்க காசுகளையும் நாணயங்களையும் அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. குதிரைகள், அங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொரு ரதங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, பட்டயங்கள், அங்கே என்னெல்லாம் இருக்குதோ விலையேறப்பட்டதை எடுத்துகிட்டு போகிறாங்க, மாணிக்கங்கள், தங்கங்கள், வைரங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இவன் 3வது தடவையும் கேட்குறான், ஐயா நான் எடுக்கட்டுமான்னு கேட்குறான். எடுன்னு சொன்ன உடனே அப்படியே கையை எடுத்து ராஜாவுடைய முதுகுக்கு பின்னாடி வைத்து ராஜாவுடைய 2 கால்களுக்கு கீழே கையை விட்டு அவர் அப்படியே தூக்கி அவருடைய தோள் மேலே வச்சு அப்படியே வெளியே கொண்டு போகிறான். ராஜா கத்துக்கிறார், ஐயோ என்னை எங்கே கொண்டு போகிற, ஐயோ என்னை காப்பாற்றுங்கள்னு கற்று தொடங்குறார். உடனே சிப்பாய்கள்லாம் மிரட்ட தொடங்கிட்டாங்க, அவனை கீழே இறக்குன்னு சொல்கிறாங்க. இவன் சொல்லுகிறான், நான் ராஜாட்ட கேட்டுட்டு தான் தூக்குகிறேன், 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை கேட்டேன், நான் எடுக்கட்டுமா? அவர் தான் எடுத்துக்கொள்னு சொன்னார். இப்பொழுது நான் எடுத்தால் என்னை ஏன் தடைபடுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த ராஜா சொன்னார், நீ எடுத்துக்கொள், நான் சொன்னது ஒரு பொருளை நீ எடுப்பேன்னு நினச்சேன், நீ என்ன தூக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போ அவன்கிட்ட கேட்டார், நீ ஏன் என்ன தூக்குன, எவ்வளோ பொருள் இருக்குது, ஏன் நீ என்ன தூக்குன அப்படி கேட்ட பொழுது அவர் சொன்னார், எல்லா பொருளுக்கும் உயிர் இல்லை, எல்லா பொருளும் உங்களை போல நல்ல மனசு கிடையாது, எல்லாரும் உங்கள் நல்ல மனசை மதிக்காமல் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு மட்டும் அந்த நல்ல மனசு வேணும்னு சொன்னார். அப்போது அந்த ராஜா சொன்னார், நீ இந்த மனசை மட்டும் எடுக்கலை, நீ இந்த ராஜ்யத்தையே எடுத்துட்ட, ஏன்னா நீ என்னையே எடுத்துட்டியே, என் வாக்கை ரிப்பீட் பண்ண முடியாது, நான் சொன்னதே தான், இனிமே நான் தான் உனக்கு சொந்தமானவன், இனி என்னெல்லாம் உனக்கு வேணுமோ இந்த ராஜ்யமே உனக்கு தான், ஏன்னா நீ என்னையவே எடுத்துட்ட, இனி உனக்கு என்ன இனி இல்லாமல் இருக்கும், ஏன்னா நீ ராஜாவே எடுத்துட்டிய, இனி நான் தான் வாங்கன்றோல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சொல்ல போனால் நீ தான் ராஜா மாதிரி, ஏன்னா நீ என்னையவே வாங்கிட்டேன்னு சொல்லி அவர் வார்த்தையை கனப்படுத்தினார். அன்னையிலேருந்து அவனுக்கும் ராஜா பக்கத்தில் ஒரு பெரிய சேரை போட்டு உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் காற்று வீசுகிறவன் கிடையாது, அந்த இடத்தினுடைய இன்னொரு ராஜா மாதிரி அவன் ஆயுசு காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தான். தேவ ஜனங்களே, நம்மளும் இன்னைக்கு இதனால்
இதன் மூலமாக என்ன புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம நேசிக்காமல் ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த இம்மைக்குள்ள விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப கருத்தாக இருந்து அதை மட்டும் நேசித்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அதனால் என்றைக்குமே இந்த உலகத்தில் வாழணும், நல்ல ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு வீடை கட்டணும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரை தேடாமல், ஒரு அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடாமல், நம்ம ரட்சிப்புக்காக, நம்ம பரலோகம் செல்ல வேண்டும், நம்ம கூட நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், தேவனுக்காக நம்ம பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம தேவனை தேட வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதம் தான் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது கர்த்தரையே நம்ம சொத்தாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தரே நம்ம ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டால் மீதி என்னங்க இருக்குது? அவரே நம்மளுடைய சொத்தாக மாறிவிட்டார். இனி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தின் அதிபதி, ராஜாதி ராஜா, பரலோகத்துக்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் அதிபதி அவர்தான். அவர்தான் உங்களுடைய சொத்துனா எல்லாம் உங்களுடைய தான். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம சொந்தமாக கொண்டிருக்கிறோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த 5 காரியங்களையும் தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் அவருடைய பிரசங்கத்தில் சொன்னதை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இது உங்களுக்கு புரோஜனப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். புரோஜனப்பட்டிருந்த அநேகருக்கு பகிருங்கள், அநேக ஆயிரங்களுக்கு புரோஜனமாக இருக்கட்டும். தவறாக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக உதவி செய்யும். மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள். இதே போல் நல்ல நல்ல கருத்துள்ள வீடியோக்கள் வரும்பொழுது மிஸ் ஆகாமல் அது உங்களை சேரும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.